இறை பேராற்றல்களை வணங்கி எம்பெருமான் சிவபெருமானை, ஆசான் அகத்திய பெருமானை, 18 சித்த பெருமக்களையும், அற்புதமான மும்மூர்த்திகளை, முப்பெருந்தேவிகள், நவக்கிரகங்கள், பஞ்சபூதங்கள், 63 12 ஆழ்வார்கள், ஒட்டுமொத்த உயர் பிரபஞ்ச கணங்களை எல்லாம் வணங்கி, உயர் மன்னனாய் அமர்ந்திருக்கின்ற திருமுருகனை வணங்கி திருத்தால் பணிந்து, அற்புதமான யுக மாற்றத்திற்காக கொடுக்கப்பட்ட, வழங்கப்பட்ட, அருளப்பட்ட தர்ம யுகத்தை மலரச் செய்ய, கலியுகத்தை வேறறுக்க இறைவன் வேரூன்றி அமர்ந்த தலமாக, இடமாக, சபையாக, வாழ்கின்ற சித்தனுக்குள் வாழ்கின்ற இறைகணங்கள் எல்லாம் அகத்தியன் சூழ ஜெகத்தியன் அமர்ந்து ஜெகத்தியத்தை ஆளுகின்ற உயர் மகா சபையாக வடிவமைக்கப்பட்ட அற்புதமான தலமானது, ஆற்றல் மிகுந்த தலமானது, பிரபஞ்ச மையமானது, பிரபஞ்சத்தின் சுழல் மையமாக, சுழற்றி வைக்கின்ற மையமாக திகழ்கின்ற அற்புதமான தலத்திற்கு, இத்தலத்திற்கு ஈடான, இவ்வாற்றலுக்கு ஈடான ஆற்றல்கள் 7 14 லோகங்களிலும் இல்லாத நிலையிலே, ஏனென்றால் அத்துணை லோக ஆற்றல்களும் ஒட்டுமொத்தமாய் வந்து உயர் நிலையிலே அடைக்கலமான அற்புதமான தலம் இத்தலம், அற்புதமான சபை இச்சபை, அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறுகின்ற சபை இச்சபை, பிரபஞ்சத்தையே இயக்குகின்ற மையமாக திகழ்கின்றது அற்புதமான பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற அற்புதமான அகத்திய பேராற்றலால் 9 கோடி சித்தர்களின் தலைவனாக யுக யுக யுகமாக வாழ்ந்து வருகின்ற சித்தராக, ஆதியது அந்தியது என்கின்ற சிவனை போல் அகத்தியத்தின் ஆற்றலை அளவிட முடியாத 7 கடலை உண்பவனாக, 7 உலகம் ஆள்பவனாக, அதற்கும் தாண்டி அத்துணை உலகத்தையும் அனுக்கிரகம் கொடுப்பவனாக, தேவகணங்களுக்கே இடர்கள் வரும்போது அகத்தியத்தை பணிந்து, அகத்தியத்தை வேண்டி நிற்கின்ற அற்புதமான உயர் ஞான முனியாக கருதப்படுகின்ற, உன்னத தவமுனியாக கருதப்படுகின்ற, சிவத்தின் மறுபிம்பமாக, சிவபுத்திரனாக கருதப்படுகின்ற அற்புதமான தகைய மாமுனிவன் வந்து அமர்ந்து மகத்துவம் புரிகின்ற, கலியுகத்தை அழிக்காது, அத்தகைய யுகத்தை வேரோடு சாய்க்காது, யுகத்திலே வாழ்கின்ற ஜீவராசிகளுக்கு கெடுதல் ஏதும் செய்யாது, அத்தகைய வேற்று மாற்று கலியுக புத்தி கொண்ட, அத்தகைய மந்த புத்தி கொண்ட, இறை உணர்வு இல்லாது இகலோகத்திலே காம குரோத லோப மதம் ஆச்சரியத்தை உயர்வாக தன் தேகத்திலே தாங்கி, இந்திரியங்கள் காட்டுகின்ற வழியிலே சென்று இறை எது, இறை அமர்ந்த இடம் எது, இறை எங்கு இருக்கின்றார் என்கின்ற தனக்குள்ளே இறை புதைந்துள்ளது என்பதை கூட அறியாது அங்கும் இங்கும் தேடி, ஆசை போன இடங்களிலெல்லாம் தேடி இறைவன் அங்கமர்ந்தான், இங்கமர்ந்தான், அதில் அமர்ந்து இருக்கின்றான், இதில் அமர்ந்து இருக்கின்றான், பொன்னும் பொருளிலும் அமர்ந்திருக்கின்றான், உயர்நிலை கொண்ட கோபுரம் தாங்கிய ஆலயங்களில் அமர்ந்திருக்கின்றான், நதிக்கரை ஓரம் அமர்ந்திருக்கின்றான், புனித நதிகளிலே அமர்ந்திருக்கின்றான் என்கின்ற நிலையிலே தன்னை மாற்றாது அத்தகைய தலங்களுக்கு சென்று தனக்குள் உள்ள இறைக்கு மாற்றான அத்தகைய நிலைகளை மாற்றாது, தன்னிலை அறியாது, தானே இறைவன் என்கின்ற அத்தகைய உயர்நிலை அறியாது, உயர் தலங்களாக தலங்களாக தேடி, தலம் எறியாது, தான் யார் என்பதை கூட அறியாது, சித்த பெருமக்கள் கூறியதை போல் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை என்கின்ற அற்புதமான உயர் சொல்லை கூட அறியாது, பஞ்சபூதங்களே தனக்குள் இறைவனாக இருந்து, தேகமாக இருந்து, இயக்கமாக இயக்கி வருகின்றது என்ற நிலை கூட தெரியாது, இறைவனின் தயால குணத்தால் அத்துணை கொடுத்தல் நிலைகளையும் பெறாது, உன்னிடம் இருந்து பெறாது கொடுத்து கொண்டே இருக்கின்ற நிலையிலே
கடன் பெற்ற நிலைதனை ஈய வேண்டும், கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும் என்கின்ற அத்தகைய உயர் குணம், உத்தம குணம், சத்திய குணம் கூட இல்லாது வாங்கி திம்பனாக யாசித்து யாசித்து யாசிக்கிறதுக்கு யாசிப்பவனுக்கு கொடுக்காது தான் மட்டும் வாழ வேண்டும், தன் சுற்றம் சூழ வாழ வேண்டும், தன் பஞ்ச இந்திரியங்களின் ஆசை நிலைகளுக்காக வாழ வேண்டும், தன் குண நலங்களுக்காக தன் குண அத்தகைய இந்திரியன் குண நிலை கொண்ட காம குரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகளின் அத்தகைய உள்நிலைக்குள்ளே இருந்து தன்னை மூடிக்கொண்டு தன் சுயம் தெரியாது உலாவி வருகின்ற மூடனாக எதுவும் அறியாத நிலையிலே அனைத்தும் எனக்கு தெரியும், அனைத்தும் கற்றுவிட்டேன், அனைத்தும் அறிந்து விட்டேன், அத்துணை நிலைகளிலும் சென்று வந்து உழன்று நான் உயர் உண்மையை கண்டு கொண்டேன் என்ற நிலையிலே தனக்குள்ளே இருக்கின்ற இறைவனை தான் யார் என்கின்ற அத்தகைய உள்நிலைக்குள் ஆராய்ச்சி பண்ணாது, ஆய்வு பண்ணாது, புற உலகிலே ஆராய்ச்சி என்ற பெயரிலே, அகத்தாய்வு என்ற பெயரிலே எங்கெங்கோ சென்று ஆய்வுகளை நடத்தி ஞானியாகவும் மகானாகவும் உன்னத உயர்நிலை கொண்ட மாந்தனாகவும் தன்னை இகலோகத்திலே இருக்கின்ற மாந்தர்கள் கொடுக்கின்ற அத்தகைய பட்ட நிலைகளை தலைமேல் கிரீடமாக சூடிக்கொண்டு இகலோகத்திலே அங்கொன்றும் இங்கொன்றும் அதிலொன்றும் இதிலொன்றும் கண்பட்ட திக்கிலே கண்ட காட்சிகளை வைத்து கொண்டு உயர் பட்டங்களாக தன் நாமத்திற்கு பின்னால் அத்தகைய அவதார நிலையின் வாழ்வோல் வரிசையாக இருவேறு வரிசைகளாக பட்ட நிலைகளை, பதவி நிலைகளை, அற்புதமான நிலைகளை இகலோகத்திலே பெற்ற பொழுதும் தனக்குள் இருக்கின்ற உயர் உன்னதமான அத்தகைய இறை என்கின்ற நாமத்தை, இறை என்கின்ற பட்டத்தை, அன்பாளன் என்கின்ற பட்டத்தை, அருளாளன் என்கின்ற பட்டத்தை, தவசீலன் என்கின்ற பட்டத்தை பெறாது எத்துணை பட்டங்கள் பெற்ற பொழுதும் அது காற்றிலே விடுகின்ற பட்டங்களாக, ஏட்டிலே உள்ளது எதற்கும் உதவாது என்கின்ற நிலையிலே உன்னுடைய அற்புதமான ஜென்மங்களுக்கு துணை வராது என்கின்ற நிலை உயர் உண்மைதனை கூறுகின்ற உயர் தலமாக சித்தர்கள் அமர்ந்து சிவப்பாடம் நடத்துகின்ற, சித்த பாடங்கள் நடத்துகின்ற, ஞான பாடம் நடத்துகின்ற ஞான பல்கலைக்கழகத்தை, உயர் விஞ்ஞானத்தை தாண்டிய மெஞ்ஞான நிலை கொண்ட பாடத்தை போதனை செய்கின்ற எளிய மாந்தர்களுக்கும் எளிமையாக வலிமையாக தன்னை நினைத்து கொண்டு இருக்கின்ற மாந்தர்களை எளிமைப்படுத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பெற்றவை அனைத்தும் இறைவனால் கொடுக்கப்பட்டது, அங்கொன்றும் இங்கொன்றும் பிரபஞ்சத்திலே உன் கண் கொண்ட கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என வாழ்ந்திருந்த நீ உனக்குள் உள்ள இறை நிலையை அறியாது உழன்று வருகின்றாய். இந்திரிய நிலைகளுக்கு உட்பட்டு, குணநிலைகளுக்கு உட்பட்டு இறை தன்மையை மூடி நீ யார் என தெரியாமல் உழவி வருகின்றாய் என்கின்ற அற்புதமான நிலைதனை கூறி, கொடுத்த பிரபஞ்சத்திற்கு கொடுக்க வேண்டும், எடுத்த இடத்திலே வைக்க வேண்டும் என்கின்ற அத்தகைய உயர் சிந்தனை கூட இல்லாது, பெற்றவை அனைத்தும் எனக்கு 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 என ஆசையின் மிகுதியால் வேதனைப்பட்டு, அல்லல் பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைப்பட்டு அத்தகைய வேற்று நிலைகளெல்லாம் தனக்குள் வைத்து தன் தேகம் வேகுகின்ற நிலையிலும், வேகி முடித்து சாம்பலாக மாறுகின்ற நிலையிலும் கூட, பஞ்சபூதத்திலே கலக்கின்ற நிலையிலும் கூட, ஆன்மா அறியாத நிலையிலே மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து இறையை நோக்கிய பயணத்திலே அறுக்க தெரியாது பிறப்பெடுத்தே வாழ்கின்ற அற்புதமான மாந்தர்களுக்கு பிறப்பெடுக்கின்ற இறை நீயே, உனக்குள்ளே இறைவன் உறைந்திருக்கின்றான் என்கின்ற உயர் உண்மைதனை மிகவும் மிக மிக எளிமையாக நடைமுறையிலே, எளிய உரையிலே, புரியும் வரையிலே உண்பதற்கு ஜீரணிக்க ஏற்ற ஆரோக்கியமான அன்னை வழங்குகின்ற எளிய உணவு போல் உனக்குள் புகுத்தி உன்னை அறிய வைத்து இறைநிலை அடைய வைக்கின்ற, இகலோகத்திலே இருக்கின்ற அற்புதமான நிலைகளுடனே இருந்து கொண்டு தாமரை இலை நீர் போல அனைத்தும் மாய நிலைகளே என்பதை அறிந்து தாமரை நீர் போல வாழ கற்றுக் கொடுக்கின்ற
பழக கற்றுக் கொடுக்கின்ற பயனடைய கற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான தளத்திலே தான் வந்து அனைவரும் அவதார சித்தனின் உரை கேட்டு அவதார நிலை கூட அறியாது மாந்தனின் திருவாயிலே இருந்து வருகின்ற வார்த்தைகள் யாவும் மாய ஜாலங்கள், வார்த்தை ஜாலங்கள் என்பதை தன் கவிதை நடையிலே இங்கு இகலோகத்திலே இருக்கின்ற மாந்தர்கள் வரி வரியாக பக்கங்கள் பக்கமாக எழுதி வைக்கின்ற வார்த்தைக்கும் இதுக்கும் வேறுபாடு கூட தெரியாது. வந்தமர்ந்த மாந்தர்கள் மத்தியிலே நிகழ்த்துவது இறை உரையே, நிகழ்த்தி அமர்ந்தவன் இறையின் அவதார நிலையே, சித்தர்களும் தேவர்களும் வாழ்த்தி நிற்கின்ற உயர் உன்னத அவதார சூட்சமம் நிகழ்ந்த தலமே இடமே இவ்விடம் என உணர்ந்த உயர்ந்து அமர்ந்தவர்கள் உயர்வு பெறுகிறார்கள், உன்னதம் அடைகிறார்கள், உத்தம வழியிலே பயணிக்க எத்தனிக்கு நின்று அமர்ந்திருக்கின்றார்கள் என்கின்ற உயர் உண்மைதனை உயர் இறை சூட்சமம் தனை ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் துணை கொண்டு அற்புதமாக அகத்தியன் கரந்தொட்டு கரம் பற்றி இழுத்து சென்ற அத்தகைய இழுவைக்கெல்லாம் சென்று அவன் காட்டிய இடங்களெல்லாம் அமர்ந்து இணையில்லா இறை தவத்தை அற்புதமாக அனுக்கிரகம் செய்து அமர வைத்து தவம் கண்ட பலனே அற்புதமான உரைகள் என்பதை யாவருக்கும் உணர்த்தி அகத்தியனின் திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து வெளிவந்து ஆசானை வணங்கி அற்புதமான ஆற்றலை வணங்கி இப்போ இதெல்லாம் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு இறைவனே நூலாக வந்த பொக்கிஷத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு சின்ன குறு முன்னுரை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இங்கே வந்துட்டு போய்கிட்டே இருக்கோம். இங்கே என்னமோ காவி கட்டிக்கிட்டு இருக்காங்க, சொற்பொழிவு நடத்துதாங்க, அது யார் இறைவன் பேசதா சொல்லுதாங்க, ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு சொல்லுதாங்க. அப்படிங்கிற நிலையில இங்கே அமர்ந்திருக்கிற மாந்தர்கள் சொல்லலை. இங்கே தொடர்புடையவர்கள் அங்கங்கே அந்த பறைசாற்று நிலையில்னு சொல்லக்கூடிய யூடியூப் வாயிலாக சிவசபையை பார்க்காதவங்க இங்கே என்ன நடக்கு, ஏது நடக்கு, என்ன விஷயங்கள் நடக்கு அப்படின்னு எத்தனை முறைகள் சித்தர்கள் தேவர்கள் ஞானிகள் மகான்கள் அவதார புருஷர்கள் தெரியாத யுகத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்கள் எல்லாம் சித்தர்கள்லாம் ஆசி சொன்னாலும் கூட ஏதோ நடக்கு, என்னமோ சொல்லுதாங்க அப்படிங்கிற நிலையில இருந்து வெளியே இது மீண்டும் எளிமையாக சொல்லுவோம். யுகத்தை மாற்றதுக்கு, யுகத்தை அழிக்காம நடக்குது கலியுகத்தை அழிக்கிறதுக்கு பரந்தாமன் எந்திரிச்சாரு, அவரை எந்திரிக்க வேண்டான்னு சொன்ன இடம். அது எப்படா நீங்க சொல்லி கேட்பாங்கன்னா, என்ன சொன்னது சிவபெருமானு, அகத்திய பெருமானு, முருகப்பெருமானு எல்லா பேராற்றல்களும் போய் அவர்கிட்ட சொல்லையில் அது நமக்கு தெரியணுங்கிறது சொல்ல உணர்த்தப்பட்ட விஷயங்கள். மாற்றிடுவோம் யுகத்தை அழிக்காம மாற்றிடுவோம், எப்படி மாற்றுவிய அப்படின்னு கேட்டதுக்கு கலியுகம் அங்கங்கே இல்லை, ஒவ்வொருத்தரோட புத்திக்குள்ளதான் கலியுகம் இருக்கு, அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு கலியுகத்தை தேடி அலையுதோம், கலியுகம் நமக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறத உணர செஞ்சாலே யுகம் மாறிடும் அப்படிங்கிற உண்மையை பரந்தாமனுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. இறை சூட்சமங்கள் அப்படி சொல்லப்படுது. அகத்தியர் தலைமையில சிவமகா வாழை சித்தனை முன்னிறுத்தி தேவகணங்கள் சித்த கணங்கள் எல்லாம் என்ன சிவமகா வாழை சித்தன் அவ்வளோ பெரிய ஆளா, வண்டானத்தில் அவதரித்த ஒரு சின்ன பிசிறுதானே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சிவமகா வாழை சித்தன்கிறது சித்தன் 11,000 யுகமா தவம் இருந்த பேராற்றல்னு சொல்லப்படுது. அது அகத்திய பெருமானா சிவபெருமானா யாருன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பேராற்றலை அகத்தியம் சூழ, அதாவது அகத்தியர் தான் வாழைச்சித்தரா அகத்தியரா அப்படின்னு தெரியாத நிலை. எங்களுக்கு கூட அதுக்கு விடை தெரியாது. அப்படிங்க ஒட்டுமொத்த பிரபஞ்சம் அவதாரம் எடுத்த தலமாக சொல்லப்படுது. அந்த ஆற்றல் போய் அந்த ஆற்றலோட அத்தனை ஆற்றல்களும் போகுது. அகத்திய பெருமான் தலைமையில் போய் மகாவிஷ்ணுகிட்ட போய் நீ அவதாரம் எடுக்கக்கூடாது, இன்னும் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் உண்மை. உணராதவங்களுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. புராணங்கள் இதிகாசங்களை படித்து வந்தவங்களுக்கு இன்னும் ஒரு புராணங்கள், அதாவது இங்கே சிவமகா வாழை சித்த புராணம்னு ஒரு புராணம் பிற்காலங்களில் வரும்.
ஒரு இது வந்து எல்லா நிலைகளையும் ஒன்றா சேர்த்த ஒரு ஒரு அமைப்பாக இது வரப்போகுது. இதை இங்கே எல்லா வழிபாடுகள் முறைகளையும் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படுது. நீ யாரையும் கும்பிட்டுக்கோ, எப்படியும் கும்பிட்டுக்கோ, என்ன காவி கட்டி கும்பிட்டுக்கோ, வெள்ளை வேஸ்ட் கட்டி கும்பிட்டுக்கோ, பட்டை போட்டு கும்பிட்டுக்கோ, நாமம் போட்டு கும்பிட்டுக்கோ, என்ன விஷயம்னாலும் செஞ்சுக்கோ, எல்லா விஷயம் எங்கள் விஷயம்தான் அப்படின்னு கையில் எடுத்து அற்புதமான அமைப்பாக உருவாக்கப்பட்டிருக்கு. கருப்பாக இருக்கேன், சிவப்பாக இருக்கேன், உயரமாக இருக்கேன், குட்டையாக இருக்கேன், அழகாக இருக்கேன், அசிங்கமாக இருக்கேன், அங்கே பிறந்தேன், இங்கே பிறந்தேன், அந்த ஊர்லேருந்து வரேன், இந்த ஊர்லேருந்து வர்றேன், அந்த மொழி பேசுகிறேன், இந்த மொழி பேசுகிறேன், அதை செஞ்சு முன்னுக்கு வந்திருக்கேன், இதை செஞ்சு முன்னு இருக்கேன், அந்த தொழில் பண்ணியிருக்கேன், இந்த தொழில் பண்ணியிருக்கேன், எல்லாம் நம்ம தொழில் தான் அப்படின்னு சொல்லி உயர்வாக அரவணைச்சு இருக்கக்கூடிய இடம்தான் இந்த இடம். ஏன்னா இதான் இறைத்தன்மைங்கிறது இதுதான். எல்லா உயிர்களும் இறைவன் உள்ள இருக்காரு அப்படிங்கிற உயர்வா அன்பு தான் ஆட்சி பண்ணுது. உள்ள இருந்து அன்புல இருந்து வேறுபட்டு போகும்போது உனக்குள்ள வேற்றுமாற்று நிலைகள் வருது, மன்னிக்க முடியாத கோபங்கள் வருது, நம்பிக்கை துரோகங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை வருது. எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளத நிலைக்கு அன்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் இங்கே பறைசாற்றி நிற்கி. அதைத்தான் இங்கே ஆயுதமாக செங்கோலாக வச்சுக்கிட்டு இருக்குன்னு சித்தர்கள்லாம் சொல்லுதாங்க. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள்ன்னு இருக்காங்க. அது மாதிரி அன்பு வந்து பிரபஞ்சம் முழுவதும் பரவதற்குண்டான அற்புதமான நிலைகளை தான் நம்ம அன்பே சிவம்னு சொல்லுதோம்ல, அந்த நிலைகளோட பயணப்படுத நிலை. அப்போ மகாவிஷ்ணுவை போய் கேட்டு மனுஷங்குள்ள இருந்து மாற்றிடுவோன்னு சொல்லி மாற்றதுக்கு அவதாரம் எடுக்கக்கூடாதுன்னு அவர் சரி எடுக்கலை, ஆனால் நானும் உங்களோட வாரேன்ட்டு இங்கே வந்துட்டார். சிவபெருமானோட அகத்திய பெருமானோட அவதார நிலைகளோட நான் மட்டும் முதல்ல 10 அவதாரங்களை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னவர் திருப்பி வந்து கல்கி அவதாரத்தை கொடுத்துட்டாரு. நான் எடுக்கலை, அதனால் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கல்கி அவதாரம் கொடுத்தாச்சு. அப்போ வந்து சிவ அவதாரம் ஏற்கனவே அவதாரம் எடுத்தாச்சு. ரெண்டும் சேர்ந்து போராட்டலாம், ஒன்றுக்குள்ளே இருந்து ஒன்று தான் வெளியே போச்சு. இப்போ ரெண்டும் ஒன்றா சேர்ந்துக்கிடுச்சு. பிறகு முருகப்பெருமான் சிவபெருமான்கிட்ட இருந்து வெளியே சிவாற்றலேருந்து வெளியே போனார்னு ஒன்று, அவரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாரு. இப்படி எல்லாமே 17 லோகம் தாண்டி 27,000 கோடி லோகம் இருக்கான். அத்தனை லோகங்களையும் தாண்டி உள்ள லோகங்கள்லாம் ஒரு ஆற்றலாக அவதாரம் எடுத்த தளம் தான் இது. சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, நம்ப போகிறாங்க, பின்னாளுக்கெல்லாம் நம்ப போகிறாங்க. என்ன இதோட வரலாறு படைக்க போகுது. யுகத்தை மாற்றியாச்சுன்னு சொல்லுதாங்க. அப்போ அவர் வந்து இங்கே உட்கார்ந்தது 10 அவதாரங்களை கொடுத்துட்டாரு. அப்போ ஆயுதம் என்னென்னா, ஆயுதத்துக்கு சிவபெருமான் நானே ஆயுதமாக வாரேன் அப்படின்னு சொல்லித்தான் அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்தது. ஒட்டுமொத்த பிரபஞ்ச புண்ணியலையெல்லாம் சிவபெருமான் வந்து, ஏன்னா புண்ணியங்கள் வந்து குண்டலின்னு நம்ம சொல்லுதோம்ல, நம்ம புண்ணிய நிலைகளெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து ஆற்றலாக பெருகி சுழிமுனை மையத்தோட நமக்கு வரதே இவ்வளோ வெப்பம் இருந்தால் பிரபஞ்சத்தோட சுழிமுனை எப்படி இருக்கும், பிரபஞ்சத்தோட புண்ணியம் எப்படி இருக்கும், இதுவரை செஞ்ச தவங்கள், சிவன் செஞ்ச புண்ணியங்கள், யுகம் செஞ்ச புண்ணியங்கள், யுக யுகமாக இருந்த சித்தர்கள் ஞானிகள் மகான்கள்லாம் சேர்த்து வச்ச கிடங்குல இருந்து சிவபெருமான் நெற்றிப்பட்டு ஒளியா அற்புதமான நெற்றிக்கண் வழியா தீ ஜுவாலையா வெளியே வருது. பேராற்றல், பெருமகா ஆற்றல், அதுக்கு ஈடினை எதுவும் கிடையாது. எதையும் தட்டி நொறுக்கி தவிடுபடியாக ஆற்றக்கூடிய நிலை. அதை விட்டால் வேற எதுவும் நடந்து போயிடும்னு முருகப்பெருமான் போய் கையில் வாங்குதாரு. ஏன்னா அவருக்கு சிவத்துக்கு இணையான ஒரு ஆற்றல் திருமுருகன், ஒரு ஆற்றல் அதிகமான ஆற்றல்னு சொல்லுவாங்க. அம்பாள் ஆற்றல்னு சேர்ந்த ஆற்றல்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமான் கரம் வாங்கி அதை தன்மை மாறாது அது வெப்பநிலையை வந்து குளிர்வித்து அதற்கு பிறகு யார்கிட்ட கொடுக்காங்க, அது மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு வருது சித்த சபையில், இன்னைக்கும் சொல்லுவோன்னு சொல்லுது. அதுக்கு பிறகு யார்கிட்ட கொடுக்காங்கன்னா, அவ்வளோ ஆற்றல் பெற யார்கிட்ட இருக்குன்னா, ஒட்டு மொத்த புண்ணியங்கள் எல்லாம் சிவபெருமானோட திருமணத்தை வட எல்லையில் போய் பார்க்க போகையில், அப்போ புண்ணியம் பூரா ஒரு பக்கம் போன உடனே அந்த எடை மிகுதியால் அந்த புண்ணியத்தோட தாங்க முடியாமல் தாழ்ந்துருச்சு கீழே. தாழ்ந்த உடனே இங்கிட்டு தென்பகுதி உயர்ந்துருச்சு. பாவ நிலைகள் கூத்தாடுது இங்கே புண்ணியங்கள் இல்லாதனால. அப்போ வந்து சுழற்சி மாறிடுமேன்னு சொல்லி சிவபெருமான் பயந்து போய், அப்போ யார் புண்ணியங்கள்லாம் வந்து இதுக்கு இணையான புண்ணியம் யார், எப்படி அனுப்ப அப்படின்னு யோசனை பண்ணல. இதுக்கு எல்லாம் சேர்ந்த ஆற்றல் ஒட்டு மொத்த புண்ணியம் சேர்த்து வச்ச ஒரு ஆள் யார் இருக்காருன்னா, உள்ளே இருந்து சிவபெருமானுக்குள்ளே இருந்து அகத்திய பெருமான் வரதா சொல்லப்படுது. அகத்திய பெருமான்
அங்கே பின் வரிசையில் நின்னாரு, முன் வரிசையில் நின்னாரு பாரு, அதெல்லாம் கிடையாது. சிவம் ஒரு சிவ பிரபஞ்சத்தை அகத்தியமாக்கி அவரை வந்து இங்கே அனுப்பிச்சி விடுதாங்க. எங்க பொதிக்கு அனுப்பிச்சி விடுதாங்க. ஒட்டு மொத்த சிவ ஆற்றல், சிவ பிரபஞ்ச ஆற்றல், அத்தனை முனிவர்கள், யோகிகள், மகான்கள், அவரு இவரு எல்லாவரையும் ஒன்னா சேர்த்த ஒருவர் எவருன்னா அது அகத்திய பெருமான் அடையாளம் பார்த்து அவரை அனுப்பிச்சி விடுதாங்க. அது எத்தனையோ புனைக்கதைகள் இருக்கு, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அகத்திய பெருமான் வரையில ஒவ்வொரு இடமா வந்து அது உயர் சூட்சமும் வந்து அங்கே பயணப்பட்டு வந்து பொதியலை பண்ணோம்னா இடம் சமமாயிடுச்சு அப்படின்னு அவ்வளோ ஆற்றல் உள்ளவர். பரந்தாமனுக்கு ஒரு பிரச்சனை வரையில எல்லாம் அசுரர்கள்லாம் வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு கடலுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிடுவாங்க சூட்சமத்தில். அப்போ வந்து அதை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா கடல் எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி ஆன்மீக கடல், அது பிரபஞ்ச கடல். கடல்னா கடல்னு சொல்ல முடியாது. அப்போ இவ்வளவு அந்த விஷயத்துக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிடுதாங்க. நம்ம கடலுக்குள்ளே எங்கேயாச்சும் போட்டு தேட முடியுமா? குண்டூசியை போட்டு அவங்க அங்கே வந்து குசும் பண்ணிட்டு உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிடுதாங்க. அப்போ இது என்ன செய்யணும்னா ஒரே தவசியில் தான் இருக்காரு. இதெல்லாம் அகத்தியர் பெருமான பெருமையை சொல்லதுக்கு. அப்போ யாரு அப்படின்னு அகத்திய பெருமான்கிட்ட போய் எல்லாரும் வேண்டி நிற்கையில் 7 கடல் ஒன்றவனா சொல்லப்படுதா, எல்லா கடலையும் வத்த வச்சுட்டாரு அகத்திய பெருமான். தவ வலிமையினால குடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. வத்த வச்சுட்டாரு. வத்த வச்ச உடனே அசுரர்கள் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அழிச்சதா சொல்லப்படுது. இப்போ ராமபிரானுக்கு உதவி பண்ணது யாரை அழிக்கிறதுக்கு? இலங்கேஸ்வரனை அழிக்கிறதுக்கு. அதுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு உபதேசங்கள் சொல்லி கொடுத்து கூடைய ஆற்றலை அணிச்சு அவனை அழிச்சு வரையில, ஏன்னா அவரும் ஒரு சிவபக்தர், அவர் நிகரில்லாத ஆற்றல் பெற்றவர். அவர் என்னென்ன வச்சுருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை அழிக்கிறதுக்கு ஒரு அவதார நிலை கொண்ட ராமபிரானுக்கு வந்து அகத்திய பெருமான் தான் உபதேசம் பண்ணி அனுப்பிச்சி விடுதாரு. மந்திர உபதேசங்கள்லாம் பண்ணி அங்கே போய் அந்த நிகழ்வுகள் முடிஞ்ச வரையில் ராமபிரானுக்கு வந்து அந்த தோஷம் பிடிச்சிக்கிடுது. பிடிச்ச உடனே அதை போக்கன்னா திருப்பி அகத்தியிட்டு தான் போச்சுவாங்க, அவரால் தான் முடியும் அப்படின்னோடனே அந்த தோஷத்தை போக்குறதுக்கு உருவாக்கப்பட்ட இடம்தான் இப்போ ராமேஸ்வரம். நம்ம போய் பாவத்தை அழிச்சிட்டு வரோம்ல, எல்லாத்தையும் போய் அங்கே போய் மிங்கி குளிச்சுட்டு வரோம்ல ராமேஸ்வரம். அது எதுக்குன்னா அகத்திய பெருமான் போய் அங்கே சிவ ஆற்றலை உண்டு பண்ணி அங்கலிங்கம் இங்கலிங்கம் எல்லாம் ஆஞ்சநேயனை போய் 8 வர சொன்னதாக சொல்லப்படுது. அகத்திய பெருமான் ஆற்றலால் உயர் ஆற்றலாக சிவபெருமானை வந்து பிரதிஷ்டை பண்ணி அங்கே வந்து ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னு அந்த நாமகரணம் கூட்டி அங்கே வந்து அற்புதமாக நிகழ்ந்துட்டு வருது. இது இப்போ எல்லாரும் நம்ம வணந்துட்டு வரோம். இங்கேயும் அகத்திய பெருமான் இருக்கார். இப்படி அகத்திய பெருமான் இல்லாத இடமே கிடையாது. அப்போ அவர்கிட்ட கொடுக்கப்படுது. அவர்கிட்ட தான் அதை தாங்கக்கூடிய தகுதி, வல்லமை, அந்த இறையாண்மை தகுதின்னு சொல்லுவாங்கள்ல, அதை யார்கிட்ட கொடுத்தா தகுதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவர்கிட்ட கொடுக்கக்கூடிய நிலை அவருக்கு கரங்களில் கொடுத்து அவர் அதை பல மாற்றங்கள் செய்து அதை உயர்வாக வடிவமைச்சு உன்னதமாக வடிவமைச்சு வெப்பத்தை தணித்து அதை எப்படி வந்து மனுஷங்க சாப்பிடுற அளவுக்கு ஒரு விஷயங்களை வீரியம் குறைய மருந்தாக ரெடி பண்ணுதாங்களோ, உணவாக ரெடி பண்ணுதாங்களோ. எல்லா உணவும் சில உணவு வந்து வேக வச்சு தான் சாப்பிட முடியும், இல்லாட்டி வாய் வெந்து போயிடும். சில உணவுகளை நீர்த்து போக வச்சு தான் சாப்பிட முடியும். சில உணவுகளை வேற மாற்றங்களுக்கு உட்படுத்தி அதே மாதிரி சில மருத்துவ நிலைகளில் உள்ள மருந்துகளையும் அப்படி அது தன்மை போடாமல், அது சித்தர்களோட வழிமுறையில் அதோட ஆற்றல் போடாமல் அதோட வீரியத்தை குறைச்சி மக்களுக்கு தேகம் ஏற்றுக்கொள்ள வழியில் எந்த நோய்க்கு எப்படி மருந்தாக உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற நிலையில் அதை உருவாக்கி அதற்கு பிறகு சும்மா கைக்கு வந்துட்டா சும்மா கைக்கு வந்தது கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் அது உருப்பெறுது. அடுத்து வந்து யார்கிட்ட கொடுக்கணும்னா பாதாள லோகத்திலே 11,000 யுகமாக தவம் இருக்குங்க தான் சிவமக ஆலை சித்தர் வராரு. 11,000 யுகமாக தவம் இருக்குது சித்தர். அதாவது அவர் யாருன்னு தெரியாது, சிவம்னு சொல்லுதாங்க. முதல்ல சிவபெருமானோட நெற்றிப்பட்டில் வரக்கூடிய தீ ஜுவாலையை பார்த்து அமர்ந்த நிலை. அப்போ சிவ தியானம் பண்ணுதவங்க, சிவ தவம் பண்ணுதவங்க சிவமாக மாறிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் சிவமாக மாறி நின்ற நிலை. இப்போ ஒட்டுமொத்த சிவன்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அதை போய் பாதுகாப்பு கொடுத்து அற்புதமாக சிவன் சிவம் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பேசிக்கிடுவோம். ஒட்டுமொத்த புனிதர்கள்லாம் சேர்ந்தது தான் சிவன். ஒரு குறிப்பிட்ட யுகங்கள் தாண்டி அந்த சிவன் வந்து சிவமாக மாறிடுவார். அப்போ அடுத்த இடத்துக்கு அடுத்த புண்ணிய ஆற்றல்கள் போய் ஒரு
சிவனை உருவாக்குவாங்க. இப்படி உருவாகி போகிற சிவன்கள்லாம் யுக யுகமாக சிவன்கள்லாம் போய் சிவத்துக்குள்ள இருந்து அப்படி பாதுகாப்பு கொடுத்து நின்றவர் தான் சிவமகா வாழை சித்தர். அவருக்குள்ள அகத்தியர் போயிருந்தாரு, முருகப்பெருமார் போயிருந்தாரு, சிவபெருமார் போயிருந்தாருன்னு நூல் ஓதுனா என்ன அர்த்தம்? ஆற்றல் எல்லாம் போகுதுன்னு அர்த்தம். சிவபெருமான் போறாரு, அகத்திய பெருமானை கூட்டுட்டு அவர் வேறு யாரை கூட்டுக்கிட்டு, முருகப்பெருமானை கூட்டுக்கிட்டு அகத்திய பெருமானை அந்த ஆற்றலை எல்லாம் கூட்டுக்கிட்டு உள்ள போயிருது. அதான் நூல். உள்ள போய் அந்த நூல் வந்து சும்மா உள்ள போய் ஆதாள பாதாளத்தில் தவம் இருந்துக்கிட்டா எப்படி? இந்த புண்ணிய ஆற்றலை வந்து கலியுகம் இருக்கிறதுலே மோசமான கேடுகட்ட உன்ன ஒவ்வாத நடக்க முடியாத ரொம்ப மோசமான யுகமாக இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்ன என்ன நிகழ்வுன்னு சொன்னான்னா நீங்கள் கைபேசியில் பார்த்துக்கிடலாம். என்ன என்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன என்ன பிள்ளைகளை வந்து அப்பா அம்மா நம்ப முடியல, அப்பா அம்மாவை பிள்ளையை நம்ப முடியல, அண்ணன் தம்பியிலக்குள்ள ஒற்றுமை கிடையாது, அக்கா தங்கிக்குள்ள ஒற்றுமை கிடையாது, எந்த நேரத்தில் எந்த நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க, காலை வெட்டி விடுவாங்க, உயிரை பிடுங்குவாங்கன்னு தெரியாது. பணத்தை பிரதானமாக வச்சு, அழகை பிரதானமாக வச்சு, காம குரோத லோப மதம் ஆச்சரிய விஷயங்களை பிரதானமாக வச்சு கலியுகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. சின்ன குழந்தைகளை கூட விட்டு வைக்காத ஒரு நிலை. எல்லா விஷயங்கள்லையும் வந்து அதாவது மனுஷன் வாழ தகுதி இல்லாத ஒரு சாக்கடை நிலையில வந்து இருக்கக்கூடிய கலியுகம். இதை மாற்றணும்னா அவ்வளோ தூரத்துக்கு கெட்டு போச்சு. யுக யுகமாக இருந்த சாக்கடை பூரா இதில் மண்டி ஓட்டு பூரா வந்து மண்டிடுச்சு. அது வந்து சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ஃபில்டர் கெட்டு போச்சுன்னா 2 ஆட்டம் 3 ஆட்டம் கழுவி பிறக்கி போடலாம், காற்றடிச்சு போடலாம், செய்யலாம். அது ஓட்டை விழுந்துச்சு என்ன மாற்ற முடியாதுன்னு தலையை தூக்கி தூர போட்டுருவாங்க. அதே மாதிரி ஒரு பழைய மாடல் வண்டி வச்சுருந்தான்னா எவ்வளோ தூரத்துக்கு ஓட்ட முடியும் ஓட்டி பிறகு ஒரு சார்காரன்னு மெக்கானிக்கே அதை ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு உதவ வச்சு தள்ளிடுவான். அதுக்கப்புறம் தான் கீழே ஓடுவாங்க. தட்டி நொறுக்கி என்ன பண்ணிடுவாங்க, டேப்லெட் மாதிரி ஆக்கிடுறாங்க. வெளிநாட்டில எல்லாம் காரையெல்லாம் தட்டி நொறுக்கி சதுரமாக ஒரு சூட்கேஸ் அளவு கொண்டு வந்துடுறாங்க. அது மாதிரி வந்து தட்டி நொறுக்கி எடைக்கு போட்ட வேண்டியதான்னு பரந்தாமன் பிளான் போடையில் தான் இந்த கணங்கள்லாம் போய் வேண்டான்னு சொல்லி நிப்பாட்டினது. அப்போ இந்த சாக்கடையை வந்து சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பூரா பேர் பார்ட்ஸையும் மாற்றணும். என்ன சிவபெருமான் வேண்டாம், இது வந்து பழைய வண்டி, இதில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது, ஆலயங்கள்லாம் பெரிய ஆலயங்கள் கட்டி வச்சுருக்காங்க, மருத்துவ விஷயங்கள்லாம் சித்தர்களை ரொம்ப எழுதி வச்சுருக்காங்க, உயர் இறை சூட்சமங்கள்லாம் உருவாக்கிட்டுன்னு வேண்டான்னு சொன்னதுனால அதை மெக்கானிக் அதாவது ரீஸ்டோர் பண்ணக்கூடிய வேலையை தான் இப்போ வந்து இப்போ சித்த சபை பார்த்துக்கிட்டு இருக்கு. அழியாமல் காக்கணும் அப்படிங்கிற நிலையில். அப்போ தான் நமக்குள்ளே தான் யுகம் இருக்குது, மனசுக்குள்ளே தானே இருக்குது, மனுஷங்க மனசுக்குள்ளே. இப்போ இங்கனக்குள்ள இருக்குது 2 பேர் ஆற்றல்கள் கலந்து இருக்கு. அப்போ வந்து அடுத்தவங்களையே குத்தம் சொல்லாமல் நம்ம செஞ்சதை மறந்துட்டு, நம்ம மேலே இருக்கிற தப்பை மறந்துட்டு, அதை பிறரையே சுட்டி காட்டதை அந்த நிலையை மறக்கும். எல்லாம் இறை சூட்சமாக போன ஜென்மங்களில் நம்ம செஞ்சதுக்கு இந்த ஜென்மங்களில் கொடுக்காங்க. அப்போ தன்னை எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்து எல்லாரையும் கோபக்காரங்களை, ஆத்திரக்காரங்களை, புத்தி மட்டு போய் இருக்கிறவங்கள, என்ன நடக்கு எதிர்க்க நமக்குள்ள என்ன இருக்குது இறையாண்மை தெரியாதவங்களுக்கெல்லாம் புரிய வச்சு, பிரபஞ்சம் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு, பிச்சையாக கொடுத்துக்கிட்டு இருக்கு, எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்தா நீ வாங்கி சாப்பிட்டு பேசாட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கையில, நீ கொடுக்கலைன்னா எல்லாத்தையும் திருப்பி எடுத்து கொடும். அதான் உனக்கு வந்து நோயா நொடியா அவமானங்கா அவப்பெயர்களா எல்லா நிலைகளாக வருது. அங்கே குத்துது, இங்கே குத்து, அங்கே குடையுது, இங்கே குடையுது. நீ எந்த டெபாசிட் போட்டு வச்சாலும் பிரச்சனை கிடையாது, எத்தனை ஏக்கர் வாங்கி உன் பேருக்கு பட்டா போட்டு வச்சுருந்தாலும் பிரச்சனை கிடையாது, எத்தனையோ மாட மாளிகை கூட கோபுரங்கள், எத்தனையோ நிர்வாக நிலைகள், எத்தனையோ மேனேஜர், அதுக்கு மேனேஜரு இதுக்கு மேனேஜரு, எதுக்கெடுத்தாலும் மேனேஜர் 4 மேனேஜர் போட்டு வச்சுக்கோ. பெரிய மேனேஜர் ஒரு ஆள் இருக்காரு, அவர் கேட்காரு, கடத்தை கேட்காரு, கொடுத்துரு. நீ மில்லு வச்சுக்கோ, கம்பெனி வச்சுக்கோ, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீ கொடுக்க மாட்டேன்ட்ட, அதனால் அதான் இங்கே வேடிக்கையாக சொல்லுவோம், கிட்னியை கொடுக்கியா, அதை கொடுக்கியா, இதை கொடுக்கியா, அவமானப்படுதியா, அசிங்கப்படுதியா, வேதனைப்படுதியா, துன்பப்படுதியா, துயரப்படுதியா அப்படிங்கிற நிலையில் நீ எங்கேயும் உட்காந்துக்கோ, என்ன இடத்துலையும் பிறந்துக்கோ, என்ன உன்னை சுற்றி எத்தனை படபலம் வேணாலும் வச்சுக்கோ, பயப்படாமல் வந்து எடுத்துருவாங்க.
எடுத்துருவாங்க, நிம்மதியை கெடுத்துருவாங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, நீ கொடு அப்படின்னு சொல்லத விஷயங்களை போதனை பண்ணத இடமாக கொடுக்குன்னா யாருக்கு கொடுக்கணும்? என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. எனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கொடுன்னா என்னத்தையா கொடுக்க? இவர் வாணிக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, வாணிக்கு மைக்கு கொடுத்தா போதும், கொடுன்னா என்னத்தை கொடுக்க அப்படின்னு சொன்னான்னா, என்னத்தைனாலும் கொடுக்கலாம். கொடுக்கணும்னு நினச்சிட்டான்னா என்னத்தைனாலும் கண்ணப்படிக்கு கொடுக்கலையா, அதுக்கு மேலே நம்ம கொடுத்துட போகிறோம். அவர் என்ன வச்சுருந்தார்? ஒரு வில்லும் அம்பு தான் வச்சுருந்தாரு. அவர்கிட்ட என்ன ஏக்கர் கணக்கு இருந்தால் ஒன்றுமே இல்லை, என்னத்தான் கொடுக்க முடியும்னு கண்ணை பிடுங்கி ஒட்ட வச்சுட்டாரு. ஒவ்வொருதானே அப்படி தானே கொடுத்தாங்க, உயிரை கொடுத்தாங்க, பிள்ளையை கொடுத்தாங்க. பிள்ளைக்கறி கேட்டார் சிவபெருமான், அதுக்கு மேலே நீ கொடுத்துட போகிற? கொடுத்ததுனால சிவமாயி சிவத்தோட நாயன்மார்களை ஒருத்தராக இருக்காங்க. அப்படியெல்லாம் உங்களை கொடுக்க சொல்லலை. உன்கிட்ட கண்ணு காது மூக்கெல்லாம் நீயே வச்சுக்கோ, அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்து அப்படின்னு நான் சொல்லலாம். அது பிடுங்கிலாம் கொடுக்க சொல்லலை. உன்னைய நாக்கை அறுத்து கொடுக்க சொல்லலை, காதை அறுத்து கொடுக்க சொல்லலை, கண்ணை பிடுங்கி கொடுக்க சொல்லலை. அதை நீ கொடுக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். அதை பயன்படுத்து, நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்து. புன்னகையால் கொடுக்கலாம், நல்ல உபதேச நிலைகளால் கொடுக்கலாம், ஏன்னா நல்ல வழிகாட்டுதல் மூலயமா கொடுக்கலாம். அங்கே நல்லதுக்கு நல்லது நடக்கு, இங்கே நல்லதுக்கு நடக்குன்னு சொல்லலாம், ஆறுதல் சொல்லலாம். அதுக்கு தான் உனக்கு கொடுக்க மட்டும், உனக்கு சாப்பிட்றதுக்கு, உன் புகழை பாடுறதுக்கு, உன் தற்பெருமையை பேசுறதுக்கு இதுக்காடா கொடுத்துருக்கோம். நல்ல விஷயத்துக்கு கொடுத்தா அதை செய் அப்படின்னு சுட்டி காட்டுதாங்க. அதுக்கு கொடுத்தான்னா நீ எதையோ செஞ்சுக்கிட்டேன்னா அப்புறம் எங்களுக்கு கடத்தை அடைக்கணும்ல. அதே மாதிரி கண் அழகான விஷயங்களை பார்க்கலாம், அற்புதமான சூழல்களை பார்க்கலாம், அதன் மூலம் அரிய செயல்கள். இப்போ இந்திரிய நிலைகள்ல இருந்து எது மூலமாகணும் ஒன்றுனா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. அதால் நல்லதும் செய்ய முடியும், கெட்டதும் செய்ய முடியும். இந்த நாக்கு 4 பக்கமும் அடிக்கும்பாங்கல்ல, என்னத்தினாலும் செஞ்சிடலாம். உள்ளுக்குள்ளே பொந்துக்குள்ளே கிடந்துக்கிட்டு சும்மா கிடக்காது. என்ன நல்ல விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தணும். நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு செவியை கெட்டதும் கேளு, அப்படின்னா தான் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். கெட்டதை விட்டுட்டு நல்லதை சொல்லு. எல்லா விஷயத்தையும் பாரு, நல்ல விஷயத்தையும் பாரு, கெட்ட விஷயத்தையும் பாரு. ஆனால் நல்ல விஷயத்த மட்டும் வெளியே சொல்லு. கெட்ட விஷயத்த அப்படி தீய வச்சு கொளுத்திரு. நீ அவமானப்பட்டதை இன்னொருத்தனை அவமானப்படுத்தாத, நீ அசிங்கப்பட்டதை இன்னொருத்தனுக்கு அசிங்கப்படுத்தாத, நீ கேவலப்படுத்ததை இன்னொருத்தனுக்கு கேவலப்படுத்தாத. ஏன்னா நீ அழுத மாதிரி தானே அவனுக்கு அழுக வரும். அந்த செயல்களை செய்யாத அப்படின்னு இறைவன் நம்மளை விட்டுருக்காங்க. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு மாற்றித்தான் நம்ம ட்ராவல் பண்ணது நமக்கு பழக்கம். நீ எதுக்கு கொடுத்தியோ அதுக்கு எனக்கு தெரியாது. இப்போ அந்த பயக அலைதாங்கல்ல, 4 வீலை போட்டு பெட்ரோலை போட்டு பயணத்துக்கு வண்டியை கொடுத்தான்னா ஒத்த வீலில் தான் போகிறேன்ட்டு போகிறாங்க. அப்புறம் அங்கே மேலே இருந்து தூக்கிடுதாங்க, கயரை போட்டு சக்குன்னு மேலே தூக்கிடுதாங்க. அது எதுக்கு? பயணத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள். அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல விஷயங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டதை, இந்திரிய நிலைகளும் அதுக்காண்டி ஏற்படுத்தப்பட்டதுன்னா இவங்க அதை எதுக்கோ பயன்படுத்துகிறாங்க இந்திரியங்களை. அதை சரியான வயலில் நம்மளும் தான் எல்லாரையும் சேர்த்து சொல்லுது, என்னையும் சேர்த்தான் சொல்லுதேன், எல்லாரையும் சேர்த்து சொல்லுதோம். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதை சொல்லி கொடுக்கறதுக்கு சித்தர்கள் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. இங்கே தொடர்பாளர்கள் ஆகும்போது, சீடர்கள் ஆகும்போது தேடித்தான் வாரைய. எனக்கு நிம்மதி இல்லை, அது இல்லை, இது இல்லை, சந்தோஷம் இல்லை, அமைதி இல்லை, எனக்கு ஏற்ற இறக்கமாக இருக்குது, கல்யாணம் முடியலை, பிள்ளை குழந்தைகள் இல்லை, எனக்கு இதனால் கஷ்டமாக இருக்குன்னு எல்லாரும் வரையில அந்த விஷயங்களையும் சரி பண்ணி, எப்படி சரி பண்ணுதுன்னா, இந்த விஷயத்தையெல்லாம் நீ கேட்டீங்கன்னா அந்த விஷயத்த நான் சரி பண்ணுதேன் அப்படின்னு இங்கே இறைவன் சொல்லி அமர்ந்த இடம் இது. அப்போ வந்தவங்களுக்கெல்லாம் சரியாயிருது எப்படின்னா, அவங்க இங்கே வந்த உடனே அமைதியாக இருக்காங்க, வணங்கி நிற்காங்க, நம்பி நிற்காங்க, அவங்களுக்கு அந்த நேரம் வந்துடுது. அதனால் இங்கே வந்த உடனே ஆன்மாவை பார்ப்பாங்க. இவனுக்குள்ள நல்ல சிந்தனை இருக்குது, நற்செயல் இருக்குது, நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கான உடனே முதல் ஆணை யாருக்குன்னா நவகிரகங்களுக்கு இங்கே பிறப்பிக்கப்படுது. அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு முதல்ல 3 அடியை சொன்னாங்க, இப்போ 30 அடி தள்ளி நிற்க சொல்லிடுறாங்க. அப்போ கொஞ்சம் இவன் கொடுக்கல, இவனை பாவங்களை முதல்ல தள்ளி வை, அவன் செஞ்ச பாவங்கன்னு. 2வது விஷயத்தில் பாவங்களை பல 100 மைலுக்கு அங்கிட்டு தள்ளி வைக்கப்படுது. தள்ளி வச்சு நற்சிந்தனையை அவனுக்குள்ள சிவசபை இப்படி 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 ஆசி நிலைகள் மூலமாக, ஆதி கைலாய சிவசூட்சம நூலமாக நல்ல விஷயங்கள் அவனோட செவி வழியாக அவனோட எண்ணங்களுக்குள்ள, இந்திரியங்களுக்குள்ள எல்லாம் நல்ல விஷயங்கள் இப்படி எளிமையாக சொல்லப்படுது. சொல்லையில்
படிப்படியாக வேற்று மாற்று நிலைகள்னு சொல்லக்கூடிய தகாத நிலைகள்ல இருந்து வெளியே வந்து தன்னை ஆராயக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு மனுஷன் வரையில தனக்குள்ள இருக்கக்கூடிய வேற்று மாற்று நிலைகள் ஆட்டோமேட்டிக்காவும் அதாவும் கிளம்ப ஆரம்பிச்சிருது. இப்படி வந்து புண்ணியம் செய்ய ஆரம்பிக்கல. புண்ணியம் இங்கிட்டு லோட் ஆக ஆக பாவத்தின் சுமை வந்து அப்படியே அங்க வந்து பிரபஞ்சத்துல கரைக்கப்படுது. அதான் கோபூஜையில இருந்து காலையில கோபூஜையில இருந்து விநாயகரோட அபிஷேக நிலைகள்ல இருந்து இங்க இந்த தளத்துல அமர்ந்திருக்கிறதுல இருந்து இரவு வந்து இங்க தங்கி இருக்கிறதுல இருந்து வினைகள் தான் இங்க கழிக்கப்படுது, தள்ளி வைக்கப்படுது, தூரத்துல வைக்கப்படுது. புண்ணிய சிந்தனைகள் இங்க உருவாக்கப்படுது. இன்னும் இதுக்குள்ள இறை சூட்சமங்கள் நடக்குங்க. இத்தனை கணங்கள் இருந்துட்டு சும்மா இருக்குமா? இத்தனை பேர் தான் இருக்காங்களா? ஒவ்வொருகளுக்கும் படை இருக்கு. திருமுருகனுக்கு இருக்கு 27,000 கோடி லோகங்கள் இருக்குங்க. நம்ம இங்க என்ன 6 படை வீடு தெரியும், மருதமலை தெரியும், திருச்செந்தூர் தெரியும், அங்க தெரியும், இங்க தெரியும்ட்டு இதே நமக்கு பிரம்மாண்டமா இருக்கு. 27,000 கிடையாது, 27,000 கோடி லோகங்களுக்கு மன்னனா இங்க முருகப்பெருமான் வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப எத்தனை புண்ணிய ஆட்கள்கள் இங்க வரும், எத்தனை கணங்கள் இருக்கும். அதில் ஒரு 10 கணங்களை நம்ம காவல் போட மாட்டாங்களா நம்ம வீட்டுக்கு? இங்கே நீங்கள் வந்து காவலாக இருக்கல, சிவசபைக்கு துணையாக இருக்கல, உங்களை சுற்றி இங்கே வந்த உடனே கணங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே உங்களை கூப்பிட நந்தி படைகள் வருதுன்னா உங்கள் வீட்டுக்கு, நீங்கள் இங்கே வந்து உள்ள தத்துவத்தை, இங்கே உள்ள வழிமுறைகளை, நெறிமுறைகளை இங்கே எதுக்காண்டி சபை கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கல. இங்கே ஒரு கிளாஸ் தண்ணி வச்சாலும் பிரபஞ்சத்துக்கு ஃபுல்லாக தண்ணி கொடுத்த புண்ணியம் கிடைக்கப்படுது. இங்கே ஒரு இட்லி எடுத்து ஒரு ஆளுக்கு வச்சாலும் பிரபஞ்சம் போதான் பகிர்ந்த பலனை கொடுக்கப்படுது. அபிஷேகத்துக்கு 100 கிராம் மதிப்புள்ள அமுதத்தை வாங்கி கொடுத்தான்னா அதற்கு அது எல்லா இடங்களையும் பரவுது. இப்படி ஒவ்வொரு விஷயம், ஒரு கல் எடுத்து இங்கே வச்சா கூட அது பெரிய கட்டடமாக கருதப்படுது. ஒரு செவ்வாழை வாங்கி கொடுக்கல, அது பிரபஞ்சம் முழுவதும் இங்கே வைக்கக்கூடிய பிரசாத நிலைகள். இன்னைக்கு எப்படி எவ்வளோ கொடுத்தோம் பிரபஞ்சம் ஃபுல்லாக பகிரதுக்கு? 4 செவ்வாழை, இவ்வளோ அகத்திக்கீரைகள், அவ்வளோ பேருக்கும் அது உணவாக வந்து பகிரப்படுது. இப்படி வந்து சின்ன 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 விஷயங்கள் இங்கே செய்யலை. செய்யாட்டாலும் சொல்லதை கேட்கையில கேட்கவே புண்ணியம்னு இருக்காங்க. அப்போ வந்து கேட்க கேட்க உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஓஹோ நம்ம இப்படித்தானோ, இறைவன் தான் நமக்கு எவ்வளோ நாளாக பிச்சை போட்டுக்கிட்டு வந்திருக்காரோ, கப்பல் இருக்குது, அது இருக்குது, மாடிகை கூட கோபுரங்கள், அங்கே அக்கௌண்ட் இருக்குது, இங்கே அக்கௌண்ட் இருக்குன்ட்டு நினைச்சதெல்லாம் எல்லாம் பிரபஞ்சம்தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு உண்மையான சூடு வரும். ஓஹோ இதை வந்து நம்ம பகிரலைன்னா இந்த நமக்கு தேகம் எடுத்து கொடுத்துருக்கான், வன்மையான வலிமையான செம்மையான தெளிவான தேகம் எடுத்து கொடுத்துருக்கான், உனக்கு மட்டும் கொடுக்கல பிரபஞ்சம் கொடுத்துருக்கு, அதை வச்சு நல்லது செய்யின்னு கொடுத்துருக்கு. துட்டுன்னு துட்டப்பட்டி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நல்ல தேகம் கொடுத்தது வந்து பிரபஞ்சம்தான் கொடுத்துருக்கு, நற்சிந்தனையும் பிரபஞ்சம்தான் கொடுத்துருக்கு. அப்போ பிரபஞ்சத்துக்கு செஞ்சுக்கிட்டே அவன்லாம் செஞ்சுட்டான், இவன்லாம் இப்படி செஞ்சுட்டான், அவன்லாம் அப்படித்தான் சொன்னான், இவன்லாம் இப்படித்தான் போனான், சிவத்தை கொண்டா ஒன்றும் வராதுங்காங்க சிவபெருமானை கும்பிட்டா, அது இதுன்னா ஒரு மாற்று வேற்று நிலையில் சிவபெருமானுக்குள்ளே இருந்தானே மகாவிஷ்ணுவே வந்திருக்காரு. லட்சுமி எங்கேருந்து வந்தது, அந்தம்மா எங்கேருந்து வந்தது, அண்ட சராசரமே சிவபெருமானுக்குள்ளே இருக்கையில் பிறகு சிவபெருமானை கும்பிட்டா எப்படி ஓட்டாண்டி ஆவாங்க? அது ஒரு கூட்டம் அடையுது, ருத்ராட்சத்தை போட்டால் அம்பா போயிடுவாங்கன்ட்டு. அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்குறது ருத்ராட்சம்மனையும் காதி வேட்டி கட்டினவன் சொன்னதான் நடக்கு. யார் பெரிய முனிகள், யோகிகள், மகான்கள்லாம் எனத்தை கட்டிக்கிட்டு இருந்தாங்க, ஒன்றுமே இல்லாமல் ஒரு நிலையை புனைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. சிவபெருமான் என்ன வச்சுருக்காரு? எல்லாம் தூக்கி போட்டது. மண்டை ஓடு எதுக்காச்சும் ஆகுமா? ஒன்றுக்கு ஆகாது, அதை வச்சுருக்காரு. அதெல்லாம் கீழே ஓட்டதெல்லாம் அவர் ஆபாரணமாக போட்டுக்கிட்டு, சரி பூஜைக்கு இந்த மலரை சரி எல்லாம் சரி எனக்கு கொடுங்கடா அப்படின்னு வாங்கிட்டாரு. எதை கீழே ஓட்டமோ கடைசியில் செத்த பணத்தை எவனும் வாங்க மாட்டேங்காங்க அங்கே. அந்த கதையெல்லாம் உண்டு. ஆட்டை விற்றுட்டு வந்துட்டானா துட்டுக்கு, அதை விற்றுட்டு வந்துட்டானா, எல்லாத்தையும் விற்றுட்டு வந்துட்டானா. மனுஷனை கொண்டு விற்க போனான்னா மனுஷன் மண்டையை கட்டி கொடுத்து விட்டாங்களாம். ஒருத்தன் வாங்க மாட்டேங்கிட்டானா, இதை வாங்கி நான் என்ன ஓட போகிறேன்ட்டு. அதே மாதிரி தூக்கி போட்ட பிரேதத்தை எரித்து அந்த சாம்பலை தூக்கி மேலே பூச்சிக்கிட்டு அவர் இருக்காரு. ஆனால் அவருக்குள்ளே இருந்தால் எல்லாம் வருது, எல்லாத்தையும் ஆட்கொள்ள தன்மை. அதே மாதிரியும் சிவகூரை இங்கே எங்களை மீட்ரு வச்சு செக் பண்ணதா வரதவங்கள, நல்லவன் கெட்டவன், இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த வழிபாடு பண்ணுதான் அந்த வழிபாடு பண்ணுதான், எந்த விஷயமும் இங்கே கிடையாது. இங்கே எல்லாம் முகத்தை தான் பார்ப்போம். சிரிச்சுட்டு வராங்களா, அமைதியாக வராங்களா, இவன் வந்து இந்த ஆள் வந்து ஆணவம் இருக்கா அப்படிங்கிறத தான் ஸ்கேனர் இருக்கான். இங்கே
ஸ்கேனர் என்ன புத்தியோட வரான் இவன் அப்படி ஸ்கேனிங் பண்ணது. ஸ்கேனர் இருக்கு, மனுஷப்பையில கண்டுபிடிச்சு ஸ்கேனர் வைக்கல. அதை வச்சு இரும்பை வச்சா, அதை வச்சா, எதை வச்சா, துப்பாக்கி வச்சா, தோட்டா வச்சாலாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ இறைவன் கண்டுபிடிச்ச ஸ்கேனர் எப்படி இருக்கும்? இங்கே இருக்கான். சீடர்கள் வந்து பார்க்காங்க, தவத்தில் பார்க்காங்க. ஸ்கேனருக்குள்ளே விட்டு தான் இங்கே வருது. அது ஸ்கேனர் யார் வச்சுருக்காருன்னா பாம்பாட்டி சித்தர் வச்சுருக்காரு அங்கே. அவர் அங்கே வச்சுட்டு அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கு அவர். ஓ போகிறானா, சரி போன்ட்டு ரைட்டுன்னு அவன்கிட்ட உள்ள விஷயத்தையெல்லாம் ஸ்கேன் பண்ணி முதல்ல எடுத்து வச்சுக்கிடுவாங்க அங்கே. இங்கே வந்து நல்ல விஷயத்தான் உள்ளே விடுவாங்க. இங்கே வந்துட்டு இது எப்படி சாமி எப்படி சோறு சாப்பாடு போடுதாரு, துட்டு வாங்க ஒருத்தவங்க துட்டு கொடுக்க மாட்டேங்காங்க, எங்கிட்டு இருந்து வருது, எப்படி வருது? இவங்க என்ன வேட்டி இருக்காங்க, இது காய் வேட்டிட்டு இருக்காங்க, முன்னாடி 2 கார் நிற்கி அது இருக்கு இது இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா உன்னைய ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் இருக்குன்னு காமிச்சுக்கலாம இல்லாமல் இருக்கோம் நாங்கள். என்ன சீடர்கள், எத்தனை சீடர்கள் இருக்காங்க, எங்கெல்லாம் இருக்காங்க. நாங்கள் அவன் இவன் எவன்னு சொல்லுதோமா? சொல்லுது கிடையாது. என்னன்னாலும் இப்போ சித்த சபையில் ஒரு ஃபோன் பண்ணால் நடக்கக்கூடிய இலையில சித்த சபை இருக்குது. அதை காமிச்சுக்கிடுதோமா? காமிச்சுக்கல கிடலை. இவ்வளோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் எவ்வளோ நடக்கலை. அப்போ பிரபஞ்சம் உங்களை எதுக்கு ஒன்றும் செய்யாதான்னா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னா காலையில் எந்திரிச்சோன்னா கஷ்டம்தான் மணியே அடிக்கும் எங்களுக்கு, அதிகாலையில் எந்திரிச்சோன்னே. ஆனால் நாங்கள் எதையும் மயங்க மாட்டோம். வா நிற்கியா நில்லு, அடுத்து என்ன வரப்போகுதுன்னு அது எங்கள் கூட இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒரு அடி பின்னாடி இழுக்க தான் செய்யும். ஒரு அடி பின்னாடி எடுத்தா 10 அடி சூட்சமத்தில் முன்னாடி சிவபெருமான் இழுத்துட்டு போயிடுவார். இங்கே ஒரு கஷ்டத்தை கொடுத்தா அங்கே ஒரு கிளைச்சபை உருவாக்கிட்டு இருக்கோம். இங்கே 2 சீடர் பிடுங்கிட்டு போனால் அங்கே 15 சீடர்கள் உருவாக்கிட்டு இருப்பாங்க. 15 சீடர்னா 15,000 உருவாக்க போகிறாங்க. பிறகு 15 லட்சமாக உருவாக்க போகுது, 15 கோடியாக உருவாக்க போகுது. இது நீண்ட கால பயணம்னா எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கணக்கு போடக்கூடாது. கூடிய விரைவில் வந்து நிகழப்போகுது. இங்கே உட்கார்ந்துருக்கவே தர்ம யுகத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிய. இந்த உரையை கேட்டுட்டு வீட்டில் போய் நான் அதைத்தான் செய்வேன் இதைத்தான் செய்வேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உண்மையைத்தானே தெரியும், உண்மையைத்தானே சொல்லுதாங்க. நம்மளும் உண்மையாக இருந்து பார்ப்போமே அப்படின்னு வரும். ஏதாச்சும் ஒரு நாயை விரட்டலையே சித்து சபையில் சொன்னாங்க, ஒன்றும் விரட்டாத 2 இட்லியை போட்டு விடு. அது யார் சண்டைக்கார நாயாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அடிக்காத, கதவை பூட்டிட்டு அடிக்காத, வேணா விட்டுரு அப்படின்னு எங்கள் சித்த சபையில் சொன்னதெல்லாம் சுருக்குன்னு தைக்கும் அங்கே. பக்கத்து வீட்டு பிள்ளை ஏதோ பசி கலையுதா, சரி பீஸ் கட்ட துட்டு இல்லாமல் இருக்கா, தயால குணம் வந்துடும். இங்கே வந்து உட்காந்துட்டா கொடுத்து 2000 எடுத்து கொடு. ஆனால் அந்த அம்மா இங்கே வரலைன்னா முறைக்கும், என்னடா எங்கே போயிட்டு வந்த, 2000 எடுத்து பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு பீஸ் கட்ட சொல்லுத அப்படின்னா சித்த சபைக்கு போயிட்டு வந்தா அங்கே சொன்னாங்க. அப்போ அந்த அம்மா சரி உனக்கு லூஸ் பிடிச்சிச்சு ஒழுக்கு அப்படின்னா நீயும் வான்னு கூப்பிட்டு வந்தா அந்த அம்மா அடுத்தோட 4000 எடுத்து கொடுக்கும். அது சும்மா தானே இருக்கு, எடுத்து கொடுங்க ஐயா. கொடுத்தா கொடுக்க மாட்டான்னு இவன் சொன்னாலும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு சித்து சபையில். கொடுக்க போறாங்க, கொடுங்க நான் சொல்லுதான் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே அப்படி நிகழ்வுலாம் நடக்கல. அவங்க வீட்டில் புண்ணியம் கட்டாயம் இருக்கும், பயம் இருக்காது. இங்கெல்லாம் பயமே யாருக்கும் கிடையாது. ஐயோ இது எவ்வளவு செலவழிஞ்சு வச்சுலாம் இங்கே எப்படி நடக்கு ஏது நடக்குன்னு எங்களுக்கும் தெரியாது, அகத்திய பெருமானுக்கும் தெரியாது, சிவபெருமானுக்கும் தெரியாது. அதான் இங்கே உண்மை. ஆனால் நடந்துக்கிட்டே இருக்கு. எல்லாருக்கும் சாப்பாடு விடுதோம், எல்லாருக்கும் பேசுதோம், எல்லா இடத்துக்கு போகிறோம், கிளை சபைகளை அமைக்கும், ஒன்றும் கிடையாது. 5 பைசா கிடையாது. வடிவேல் சொன்ன மாதிரி ஒன்றுமே இருக்காது. இதுதான் இருக்கும். கார் டீசல் போடணும், கார் போகும், 2-3 கார் போகும். ஆனால் அது அந்த சீடர்களாக பார்த்து இந்தாங்கய்யா ஒரு 5000 வச்சுக்கோங்க, டீசல் போட்டு தொலைங்கன்னு கொடுத்தா தான் உண்டு. கொடுக்கலன்னா கம்முன்னு பேசாட்டில் வந்துடுவோம். என்ன இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் உயர்வான ஓட்டத்தை பார்க்கல. அஷ்டலட்சுமிகளும் அடங்கி ஒடுங்கி உட்கார்ந்துருக்கு. எதுக்கு உட்கார்ந்துருக்குன்னா அது கட்டளை இன்னும் பிறப்பிக்கலை கொடுக்குறதுக்கு. பிரபஞ்சம் முழுவதும் இங்கிருந்து தான தர்மங்கள் நடக்க போகுது. திருமலைக்கு நிகராக இந்த இடம் மாறப்போகுது அப்படின்னா சொன்னால் நம்புவீங்களா? போடா லூசு அப்படிம்பிய. அவருக்கு அங்கேருந்து வருது, அந்த நாட்டில் இருந்து இந்த நாட்டில் இருந்து இது வருது, மாலை இங்கேருந்து வருது, ஜவ்வாது இங்கேருந்து வருது, புனு இங்கேருந்து வருது, அவங்க அப்படின்னு அங்கே எல்லா இடத்துலையும் இருந்து இங்கேயும் வரப்போகுது பின்னாட்களில். அது நாங்கள் சொல்லலை, சித்தர்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சுருக்காங்க. இந்த எழுதி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் எப்படி பொய்யாகும்? சித்தர்கள் வாக்கு எப்படி பொய்யாகும்? அவங்க சொன்னது நடந்துக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சத்துக்கு தலைமை இடம்னு சொல்லிட்டாங்க.
இவ்வளவு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இவ்வளவு விஷயம் நடக்காதா? அதனால கலியுகத்தை எப்படிடா மாற்றுவேன்னா மாற்றிடுவோம் அப்படின்னா அவர் சொன்னோன்னே எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க. பரந்தாமன்ட்ட போய் சொல்லவும், இப்படி இறை சூட்சமாக இருக்குது. முருகப்பெருமானை இங்கே கூப்பிட வச்சு சிவபெருமான் வந்து நான் ரெஸ்ட் எடுக்கேன், நீ வந்து பிரபஞ்ச மன்னனாக இருந்துக்கோ அப்படின்ட்டு 27,000 கோடி லோகங்களுக்கு மன்னனா முடிசூடி எல்லா சித்தர்கள் தேவர்கள்லாம் சேர்ந்து உட்கார வச்ச இடம் இது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது, எங்கிட்ட சொன்னது இவ்வளவு, எங்களுக்கு சொல்லாதது எவ்வளவோ இருக்கு, சொல்ல போறது எவ்வளவோ இருக்கு, நடந்தது விட்டு தள்ளிட்டு நடக்க போகிறது இன்னும் எவ்வளவோ இருக்கு அப்படின்னு சொல்லி எதனால் எதுக்குன்னா ஒன்றும் இல்லாமல் இங்கே சொல்லலை, ஒன்றும் தெரியாமல் சொல்லலை, ஒன்றும் எதுவும் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அவங்க சொல்லுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பின்னாடி இருந்து. அதான் வார்த்தைகளாக வருது. நீங்களும் வந்து தெரியாது அப்படிங்களே ஒருத்தன் வந்து உயர்வான இடத்துக்கு போயிருந்தான். கற்றது கையளவுன்னு இருக்காங்க பெரிய ஞானிகள், மகான்கள், யோகிகள். கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவை பாட்டியே அவ்வளோ விஷயத்தையும் சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுது. ஆத்தி சூடி கொன்றவன் அத்தனை விஷயத்தையும் சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு நான் என்னப்பா செய்வேன், நானே ஒரு கூழுக்கு பாட்டு படிச்சுட்டு அலைதேன்னு சொல்லுது. எல்லாரும் வந்து தெரிஞ்சவங்க எப்பவும் தெரிஞ்சதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சது கம்மி. அவை பாட்டிக்கு கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் இருக்குது. பிரபஞ்சம் தான் அவையோட பெருசுன்னு அது தெரிஞ்சுக்கிடுச்சு. நம்மளும் என்னைக்கு நம்ம பெருசு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோமோ, நம்ம ஒரு பிசுறுன்னு தெரிஞ்சுக்கிட்டோமோ, நம்ம எங்கேயோ ஒரு மூளையில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டோமோ, உண்மை தெரிஞ்சான்னா நான்கத வார்த்தையே வராது. நான்கத வார்த்தை உங்கள் நாவில் இருந்து, உங்கள் எண்ணத்தில் இருந்து, உங்கள் செயலில் இருந்து மாறும்போது அங்கே நானாக இருக்கிறது யாரு? இறைவன் வெளியே வந்துடுவார், சிவம் வெளியே வந்துடும். அந்த விஷயத்தான் எளிமையாக அங்கே சொல்லி கொடுக்காங்க சித்தர்கள். அப்போ வந்து இது ஒரு பக்கம். இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ப்ரமோஷன் இல்லை, நிம்மதி இல்லை, இடைஞ்சல் இடர்கள்னா அதற்கு வந்தவொடனே இவ்வளோ விஷயம் தெரியலை, நீங்கள் தப்பு பண்ண மாட்டேன்னு தெரியலை, உடனே உங்களுக்கு நடக்கலைன்னா சொல்லுங்கள். நீங்கள் வீடு போதுக்குள்ள அற்புதங்கள் மாறி பாருங்க. எல்லாத்தையும் மாற்றி பார்க்கணும். நடக்கணும்னு மாறக்கூடாது. சரியான விஷயங்கள், நமக்கு வந்த இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே வந்து, அதாவது உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பை தின்னவன் வருந்தி ஆகணும் அப்படிங்கிற நிலையில தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அத்துணை நிலைகளும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து நிஜத்தை புரிஞ்சுக்கிடுவோம், நிகழ்வை புரிஞ்சுக்கிடுவோம். நேற்றைய நடந்த விஷயங்கள் இன்றைய நடந்த விஷயங்கள்னு வேற்றுமை மாற்றுமை பாராது. எல்லாம் நம்மளோட செயல்களின் எதிரொலிப்பு தான். இறைவன் வந்து யாரையாச்சும் கஷ்டப்பட சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. என்ன நண்பர்கள் வந்து 2 வகையான நண்பர்கள் இருக்காங்க. குழி தோண்டி மண்ணை போட்டு மூடி மேலே உட்காந்து சிரிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க குழிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவங்க மேலே மண்ணை போட்டு நம்மளை மேலே வைக்கிற நண்பர்களும் இருப்பாங்க, உறவினர்களும் இருப்பாங்க, பெற்றோர்களும் இருப்பாங்க, பிள்ளைகளும் இருப்பாங்க. அந்த நிலை இப்போ கலியுகத்தில் ரொம்ப பார்க்கப்படுது. உயிரோட தோண்டி உள்ளே விதைச்சிருந்தாங்க. இம்சையாக இருக்கே, உள்ள போகணும், எங்கெல்லாம் காணொலி எல்லாம் பார்க்கணுமோ, எத்தனையோ வேற்று மாற்று நிலைகளெல்லாம் இருக்குது. அத்தனை நிலை இருந்துட்டாலும் எல்லாத்தையும் உயர்ந்தவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரத்தான் செய்யும். ஏற்ற இறக்கங்கள் பக்கத்து வீட்டில் அவன் செய்யுது, எதிர் வீட்டுக்காரன் செய்யுது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகள் செய்யுது, மாமன் மச்சனன் செய்யுது. எல்லா விஷயங்களும் வேற்றுப்பாட்டு இருந்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு அமைதி இருக்கும். அதான் இறைத்தன்மை. நானும் மண்ணை போட்டு மூடிடுவானே அப்படின்னா மூட முடியாது. மூட விடாமல் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லி உன்னைய காத்து நிற்கும், அது கேடயமாக காத்து நிற்கும் அப்படிங்கிற விஷயம்தான் சித்த சபையோட. இங்கெல்லாம் கல்லை கொண்டு எறிவாங்க, மண்ணை கொண்டு எறிவாங்க, காரி துப்புவாங்க. என்னன்னாலும் செஞ்சுட்டு போன்ட்டு அமைதியாக போய்கிட்டு இருக்கிறதுனால தான் இத்தனை நாள் சபை நடத்த முடியுது. என்ன சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இங்கே நம்ம மாற்று வேற்று நிலைகளுக்குள்ளே போனான்னா புத்தர் எப்படி இருந்தார்? அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துன்பப்படுத்தி துயரப்படுத்தினாங்க, அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தார். அவனே சீடன் ஆகிட்டான். இப்படியா உன்னையால் பொறுத்துக்கிட முடியுது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு மகான்கிட்ட மேலே அவர் குளிச்சுட்டு வர ஒருத்தன் எச்சி துப்பிக்கிட்டே இருந்திருக்கான். ஒவ்வொரு தடையும் துப்ப அந்த ஆள் ஒவ்வொரு தடையும் போய் குளிச்சுட்டு வந்திருக்காரு. உனக்கு கோபமே வரலையா அப்படின்னு கேட்டிருக்கான். நான் ஏன்டா கோபப்படணும்?
என்னை இத்தனை தடவை நீ அந்த என் உடம்ப சுத்தம் பண்ண உதவி பண்ணியிருக்க அப்படின்னு போயிருக்காரு. அவன் அந்த அன்னைக்கு அவரோட சேர்ந்துக்கிட்டான். ஏன்னா அவனை துப்ப சொன்னது ஒருத்தன், சுட்டு கொடுத்து துப்ப சொன்னது. இது மாதிரி நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு பிரபஞ்சம் சேற்ற வாரி இறைக்கும், மண்ணை வாரி இறைக்கும். ஆனால் ஒரு கேடைய மாதிரி தடுத்துட்டு ஓடி போயிருங்க. அது வேற. லூஸ் பய வரானா அடையாளம் கண்டு எஸ்கேப்னு எஸ்கேப் ஆயிடணும். என்ன எப்படி வாரான் அப்படி வாரான், முரட்டுத்தனமாக வாரான் அப்படின்னா சரி உன்னை மாதிரி ஆகுமா, நீ சூப்பரான ஆள் அப்படிங்கணும். அவன் ஒன்றுக்குமே ஆக மாட்டான், சூப்பர்டா அப்படின்ட்டு நம்ம அந்த இடத்த விட்டு எஸ்கேப் அப்படின்னு எஸ்கேப் ஆகிட்டு நம்மளோட வேலை என்னது, இறைவனை அடையுது, இறை நாமத்தை உச்சரிக்கிறது, இறை ஜபம் பண்ணது. அப்படி பண்ணையில் பிரபஞ்சம் நமக்கு, நம்மளோட சந்ததிகளுக்கு, நம்மளோட வருங்காலங்களுக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்லி அந்த பணியைத்தான் சிவசபை அழகுற அமைச்சு வடிவமைச்சு அற்புதமாக உங்களையெல்லாம் அங்கே இங்கே தான் ஏமாற்றி கூப்பிடுது முதல்ல. அது உண்மைதான். வாங்க 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 வாங்கன்னு ஏமாற்றி கூப்பிட்டு இங்கே வந்து வாங்க எல்லாம் சரி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு சரி பண்ணுங்கன்னு உங்கள் கையில் கொடுக்குது. என்ன வாங்க வாங்க சரி பண்ணிடுவோம் ரிப்பேர் பண்ணிடுவோன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு எல்லாம் உனக்குள்ளே தான் இருக்குது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லத இடம் தான் இது. ஏன்னா அதுக்காண்டி ஒன்றுமே இல்லைன்னா நவக்கிரகங்களை தள்ளி நிற்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. பஞ்சபூதங்களை சரியாக இயங்க வைக்கக்கூடிய, ஏன்னா பஞ்சபூதங்கள் உடலை இயக்குது. அது சரியாக இருக்கையில் உடல் மனசு எல்லா நிலைகளும் சரியாக இருக்கும். அதை சொல்லக்கூடியது அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களை செய்ய வைக்கணும், அடிபணிவு சரணாகதி பிரபஞ்சத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற நினப்பு உங்களுக்குள்ள வரையில உங்களுக்கு எதை கண்டு பயப்பட மாட்டேங்க. எதை கண்டு பயமே இருக்காது, குழப்பம் இருக்காது. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் போர்வையை வந்து பிரச்சனையே போர்வையாக போட்டு தூங்குனாலும் நீ தூங்கிட்டே இருப்பீய. பிரச்சனை போர்வையில்லாத வடிவேல் சொன்னோம், அந்த ஒரு சொல்லமுல்ல, நாங்கள்லாம் போர்வையாக போட்டு தூங்குதோம்னு. அது மாதிரி தூங்க பழகிக்கோங்க, பிரச்சனையெல்லாம் உங்களை ஒன்றுமே செய்யாது. எல்லாம் அப்படி தான், பிரபஞ்சமே அப்படி தான் தூங்கிட்டு இருக்கு. சிவபெருமானுக்கு இல்லாத பிரச்சனையா, அகத்திய பெருமானுக்கு இல்லாத பிரச்சனையா, முருகப்பெருமானுக்கு எத்தனை கர்மாவை சமக்க வேண்டியதுக்கு முருகப்பெருமான் திருச்செந்தூரில் போய் குமிதம். அவர் என்னெல்லாம் எப்படி அவர் கணக்கு எடுக்கணும்ல, சும்மாவா அவர் அங்கே உட்கார்ந்துருக்காருன்னா முருகப்பெருமா சரவணா கந்தா கடம்பா கதிர்வேலா செல்வகுமாரா செந்தில் ஆண்டவான்னா அவருக்கு ஏதாச்சும் அவர் செய்யணும்ல. அப்போ எவ்வளோ துன்பத்தை ஊரில் உள்ளவன் பூரா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு அவர் என்ன பண்ணுவார்? அத்தனை விஷயத்தையும் கேட்கணும்ல. ஓம் அகத்தீசாயா நமக்கான்னு அகத்தியர் நிம்மதியாக உட்கார முடியாமா? அவரும் எல்லா வேலையும் பார்க்கணும்ல. அதே மாதிரி பிரச்சனைகள் இல்லாத மனுஷங்கள் இல்லை. பிரச்சனைகளை வந்து தாங்க பழகிக்கணும், ஏற்றுக்க பழகிக்கணும், இயல்பை பழகிக்கணும், செஞ்ச நிலைகளே செஞ்சது அப்படிங்கிறத பழகிக்கணும். அதுலேருந்து எப்படி வரக்கூடிய சூட்சமத்தை இங்கே இறைகணங்கள் சொல்லி கொடுக்கு அற்புதம். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், வந்த உடனே முடியும் அப்படின்னா அவனை போயிட்டு வா அப்படின்னு அங்கே சொல்ல முடியும். இல்லை நம்ம ஏதாச்சும் உடனடி ஃபில்டர் இந்த இது இன்ஸ்டன்ட் காஃபி இருக்குல்ல, அது மாதிரி எதுவும் இல்லையா, கொட்டையை போட்டு அரைச்சி கொடுக்கு நான் என்னை குடிக்க அப்படின்னா இங்கெல்லாம் கொட்டையை போட்டு அரைச்சி சூப்பரான காஃபி தான் அங்கே கொடுக்கப்படும். ஃபில்டர் காஃபி குடித்தேன்னா, இன்ஸ்டன்ட் காஃபி குடித்தான்னா நெஞ்செல்லாம் புண்ணாயிருது, கெமிக்கல் உள்ளான். அதனால் இங்கே அப்படி விஷயங்கள்லாம் கொடுக்கப்படுறது கிடையாது. மீன் அந்த சொல்லுவாங்கள்ல, மீனை பிடிச்சி ஒருத்தனுக்கு கொடுக்க சாப்பாட்டு கொடுக்கறதோட மீனை பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு வெளிநாட்டு பழமொழி உண்டு. அது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு சிக்கல்லையும் இருந்து நாங்கள் வெளியே எடுத்து விட வந்த உடனே என்ன சிக்கல் இருக்கோ அதுலேருந்து வெளியே எடுத்து கரையில் விட்டுட்டு இன்னும் விஷயத்த வச்சு பழச்சிக்கோ, இப்படி விஷயத்த பழச்சிக்கோ அப்படின்னு சித்தர்கள் சொல்லக்கூடிய இடம். ஏன்னா இன்னைக்கு ஒரு பிரச்சனையிலேருந்து உனக்கு உங்களை எழுத்து விட்டுடலாம், நாளைக்கு இன்னொரு பிரச்சனையோட வருவீங்க. இன்னைக்கு வவுத்து வலிக்குன்னு வந்தானா அதுக்கு மாத்திரை கொடுத்து மருந்து கொடுத்துடலாம், நாளைக்கு வந்து நெஞ்சு வலிக்குன்னு வருவிய, நெஞ்சு எரிச்சல்ட்டு வருதுய, அங்கே பிடிச்சிக்கிச்சு இங்கே பிடிச்சிட்டு வருதுய. ஒரேடியாக இங்கே எக்ஸசைஸ் பண்ணி திடமான ஆரோக்கியமான உணவு சாப்பிடு, ஒன்றும் வராது, ஓடி ஆடி அலைன்னு ஒரே விஷயமா கற்றுக் கொடுத்துட்டான்னா ஒரு விஷயம் வராது. அதான் இங்கே சித்து சபை சொல்லிக்கிட்டு இருக்கு. வருங்காலங்களில் எப்படி இருக்கலாம், ஏன்னா ஓடுனவங்க இருக்காங்க, நடந்தவங்க இருக்காங்க, படுத்து உறங்கினவங்க இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் கரைச்சி குடிச்சு சித்தர்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும், என்ன செஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இங்கே பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி பாடம் நடத்திக்கிட்டாங்க. பொறுமையாக இருங்க, அருமையாக வாழுங்கன்னு சொல்லி அகத்திய பெருமான் திருவடி பணிந்து திருத்தாள் பணிந்து டீயை குடிச்சிட்டு அகத்திய பெருமானை கூப்பிட்டு சிவபெருமானை கூப்பிட சொல்லுவோம்.